கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இது உங்களோட வாழ்க்கைய தலைகீழா மாத்த போற ஒரு டேர்னிங் பாயிண்டா, இல்லாட்டி சவால்கள் நிறைந்த ஒரு சோதனை காலமா? பொதுவாவே கடகராசினா ஒரு மென்மையான மனசு இருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சி அந்த மனசுக்கு ஒரு பெரிய முதிர்ச்சியை, அதாவது மெச்சூரிட்டியை கொடுக்க போகுது. உங்களுடைய கரியர், பணம், காதல், ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் பத்தி அக்குவேர் ஆணிவேரா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா கடைசியில நான் சொல்ல போற ஒரு பரிகாரம் உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. முதல்ல இந்த குரு பயிற்சியோட ஒட்டுமொத்த பார்வை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசிக்கு இது ஒரு மிக்சட் பேக் காலம்னு சொல்லலாம். அதாவது இன்பமும் இருக்கும், சில இடங்கள்ல இழுபறியும் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் எடுத்த உடனே டக்குன்னு நடந்துடாது. கொஞ்சம் இழுத்தடிக்கும். ஆனா அந்த தாமதத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான வளர்ச்சி இருக்கும். தாமதம் ஆனாலும் கண்டிப்பா வெற்றி இருக்கும். அடுத்ததா சில நேரங்கள்ல மனசு காரணமே இல்லாம கனமா இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தோணலாம். ஆனா அதுதான் உங்களை பக்குவப்படுத்த போகுது. இந்த பீரியட்ல உங்களுக்கு தேவையானது நிதானம். வேகம் காட்டுறதை விட விவேகமா இருக்கிறது தான் உங்களுக்கு வெற்றியை தரும். இது உங்களுக்கான ஒரு லேர்னிங் பேஸ். நீங்க கத்துக்க போற பாடங்கள் தான் உங்களோட எதிர்காலத்தை செதுக்க போகுது. அடுத்ததா வேலை மற்றும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை செய்யறவங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். நீங்க ஒரு வேலையை முடிச்சா அடுத்த வேலை நிற்கும். சில நேரங்கள்ல உங்களோட மேலதிகாரிங்க நீங்க பண்றத கவனிக்காத மாதிரி இருக்கலாம். இல்ல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். விட்டு கொடுத்து போங்க. அங்க ஈகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, வேற வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க. கையில ஒரு நல்ல ஆஃபர் வர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. இந்த வருஷத்தோட பாதியில ஒரு சூப்பரான வாய்ப்பு தானா வரும். அடுத்ததா தொழில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஆரம்பத்துல சுணக்கமா இருக்கும். முதலீடு போட்ட அளவுக்கு லாபம் வரலையே அப்படின்னு தோணலாம். ஆனா மிடில் பீரியட்ல லாபம் மெல்ல மெல்ல ஏறும். பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க கணக்கு வழக்குகளை தெளிவா வச்சுக்கோங்க. குருவோட பார்வை உங்க மேல இருக்கிறதால நேர்மையா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அடுத்ததா பொருளாதாரம் மற்றும் பணம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பணம் வருமா, தங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காசு வரும். ஆனா வந்த வேகத்துல செலவும் காத்துட்டு இருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவோ இல்ல வீட்டு விசேஷ செலவோ வரலாம். இந்த டைம்ல நீங்க சேமிக்கணும்னு நினைச்சாலும் கஷ்டமா இருக்கும். அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. நிலம், வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு இருந்தா இந்த வருஷம் அது நனவாக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க. புதுசா லோன் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. ஏற்கனவே கடன் இருந்தா அதை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிற வழிய பாருங்க. அடுத்ததா குடும்பம் மற்றும் காதல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மனசுக்கு நெருக்கமான உறவுகள் எப்படி இருக்கும்? குடும்பத்துல வீட்டுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். முக்கியமா பெரியவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ளதான் நீ பெரியவனா இல்லாட்டி நான் பெரியவளா அப்படின்ற ஈகோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேசாம இருந்தா எல்லாமே சரியாயிடும்னு நினைக்காதீங்க. மனசு விட்டு பேசுங்க. கம்யூனிகேஷன் தான் இப்போ கீயாவே உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததா லவ் பண்றவங்களுக்குள்ள சின்ன சின்ன கம்யூனிகேஷன் அந்த இஷ்யூஸ் வரலாம். யாரோ சொன்னதை கேட்டு உங்களோட பார்ட்னரை சந்தேகப்படாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்தா இந்த காலத்தை கடந்துடலாம். அடுத்ததா ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு தூக்கமின்மை வரலாம். எதையாவது நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஜீரண மண்டலத்துல டைஜஷன் இஷ்யூஸ், சின்ன சின்ன கோளாறுகள் வரலாம். அடுத்ததா பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முறையான செக்அப் பண்ணிக்கோங்க. காலையில ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் இல்லைன்னா யோகா பண்றத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அது உங்களோட மனசை அமைதியா வைக்கும். நட்சத்திர வீரியா ரொம்பவே ஷார்ட்டா பலன்களை பார்க்கலாம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு வளர்ச்சி சூப்பரா இருக்கும். ஆனா அது மெதுவான வளர்ச்சியா இருக்கும். குடும்பத்துல இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். கடகம் ராசி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு ஏறி இறங்கும். ஆனா உங்களோட கரியர்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அடுத்ததா கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உணர்ச்சி வசப்படுவீங்க. ரொம்பவே உறவுகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனா ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை அணியலாம். தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க.
கொண்டக்கடலை தானம் பண்றது ரொம்ப விசேஷம். முடிஞ்சா ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க. இந்த காலத்துல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சௌம் குருவே நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. இல்லைன்னா ஓம் குருவே நமக அப்படின்ற மந்திரத்தை கூட நீங்க 108 முறை சொல்லலாம். நீங்க அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பசியில இருக்கவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது உங்களோட கர்ம வினைகளை குறைச்சு பெரிய மாற்றத்தை தரும். கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில குரு பகவான் 8ஆம் இடத்துல மறையிறது போல தெரிஞ்சாலும், அவர் தன்னோட சொந்த வீட்டை 12ஆம் வீட்டுல பாக்குறதால சிலருக்கு விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். குரு 8ல மறைகிறாரே அப்படின்னு பயப்பட வேணாம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமா, வராத இன்சூரன்ஸ் பணம் வரும், பழைய சொத்து விற்பனை ஆகுறது, இல்லாட்டி யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கிற கணக்குப்படி சில பின்னடைவுகளுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வெளிநாடு மற்றும் வெளியூர் பயணம் போறோம்னு நினைக்கிறவங்களுக்கு குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதால பயணங்கள் இந்த வருடம் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. கடகராசிக்காரங்க பலருக்கு வெளிநாடு போகணுன்ற கனவு இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில அதற்கான கதவுகள் திறக்கும். விசா பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே போல ஆன்மீக பயணங்கள், ராமேஸ்வரம், காஷி அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் அமையும். இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய மன தெளிவை கொடுக்கும். அடுத்ததா மாணவர்களுக்கு, படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சவாலான அதே சமயம் முக்கியமான காலமா இருக்க போகுது. மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறலாம். நிறைய படிக்கிறோம் ஆனா மார்க் வரலையே அப்படின்ற கவலை மட்டும் இருக்கும். குருவின் பார்வை 2ஆம் இடமான குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்துல விழுறதால உங்களுடைய பேச்சு திறமை கூடும். நேர்முக தேர்வுகள், அது கூடவே போட்டிகள்ல வெற்றி பெறதுக்கு அதிக உழைப்பு தேவைப்படும். சோம்பலை மட்டும் தள்ளி வைங்க, வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அடுத்ததான் 8ல இருக்கும் குரு தன்னோட 7வது பார்வையால உங்களோட 2ஆம் வீட்டை பார்ப்பாரு. இது பணவரவு மற்றும் குடும்பத்தை பார்க்கறது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதால குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். கல்யாணம் தள்ளி போனவர்களுக்கு நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உங்களுடைய பேச்சுல ஒரு முதிர்ச்சி தெரியும். முன்னாடி கோபமா பேசுற நீங்க இப்போ யோசிச்சு நிதானமா பேசுவீங்க. இதுவே உங்களுக்கு பல உறவுகளை சரி செய்து கொடுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்ததா, வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்கலாம். வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கும். உங்களோட தாயின் ஆரோக்கியத்துல சின்ன அக்கறை காட்டுங்க. அவங்க கூட நேரம் செலவிடுறது உங்களுக்கு ஒரு பெரிய ஹீலரா இருக்கும். நண்பர்களே, இவ்வளோ நேரம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆரம்பத்துல சில சோதனைகள், தாமதங்கள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனா மாத்துறதுக்காக தான். இந்த காலகட்டத்துல நீங்க மற்றவங்களை நம்புறதை விட உங்களை நீங்க அதிகமா நம்புங்க. குரு பகவானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நான் சொன்ன அந்த பரிகாரங்களை மறக்காம செய்யுங்க. அது உங்களோட மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இந்த 2026ல நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன, அதை தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மூலமா சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசிக்காரங்க இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியா இருக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.